நல்லா கொதி வெந்ததுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் எடுத்து வடிகட்டிடணும். அதை ஒரு 5-10 நிமிஷம் ட்ரை பண்ணணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் கேரட் போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதில் வதக்கிக்கோங்க. நல்லா செவந்ததுக்கப்புறம் அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. முட்டை நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த ட்ரை பண்ண அந்த நூடுல்ஸ் எடுத்து அதில் போட்டுருங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அதில் லேசாக கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டு அதில் 2 ஃபோர்க் எடுத்து வச்சு அதில் கிண்டணும். இதில் அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டோட பொடியை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப அதை நல்லா கிண்டுங்க. ஃபோர்க் வச்சு கிண்டுனா நல்லா உதிரியாக வரும். இப்போ ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்துருச்சு. சூடான சுவையான நூடுல்ஸ் ரெடி.